தான். நீங்க கேட்டீங்களே, நீலகிரி எஸ்டேட் பேலஸ். என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல இழவி பையன் அடைஞ்சிட்டேன். இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கிறத என்னாலேயே நம்ப முடியல. ஓ, புதுசா வந்திருக்கிற மேனேஜரா? வாழ்த்துக்கள். வரேன். ஹலோ பிரதர், 7 ரூபா தானே நான் பேசுனேன். 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 3 ரூபா வாங்காம போறீங்க. தெரிஞ்சுதான் கொடுத்தேன். அந்த 3 ரூபாய நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லங்க. ஏன் பிரதர், எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா? எனக்கு எதுக்கு டிப்ஸ் 3 ரூபா? அப்படி இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவன். ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு பேசுனதை விட 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். அப்படியா? உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலையும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க. கொள்கையா? ஆமா, தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மாடசாமி. 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைச்சாலும் சரி, இல்ல இனாமா கிடைச்சாலும் சரி, அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராது. புடிங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லீங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல, அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாய் நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மகாராஜா அவ்வளவுதான். நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமாங்க மகாராஜா. நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டியூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். குக், நாயர். நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னும் வேலைக்கு சேர்ந்தது. வேலைக்கு சேர்ந்தோம். எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாளா இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா? ஐயோ, என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லட்சுமி அம்மா. இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்கு தான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்ததா? இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கே தான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே? சரியான. ஓகே, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. 1 மினிட். நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா? பொண்ணா பிறந்தா ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாம்? ஆள் வளர்ந்தா மட்டும் ஒரு அறிவு வளர வேண்டாம்? நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணியா? என்ன தப்பு பண்ணேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு முதல்ல சொல்லு. நீ பாட்டுக்கு அடிக்கிற, கிள்ற. இது என்னது? கரெக்டா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கிழிஞ்ச புடவையோட 4 ஆம்பளை நிக்கிறதுக்கு நீ வரலாமா? இது என்னது? சாதாரண இடத்துல நீ புடவை இப்படி தூக்கி சொல்லிருந்தா பரவாயில்ல. நாங்க ஆம்பளை கீழே நின்று இருக்கோம்ல, நீ மாடியில இருந்து அப்படியே இறங்கி வர்றது, புடவை கீழே இறக்கி விட வேண்டாம். இப்படி ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்கிய, உங்ககிட்ட வேற நல்ல புடவையே இல்லையா? இருந்தா நான் கட்ட மாட்டேன்னா என்ன? என்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச புடவை இது ஒண்ணுதான். என்னது? உங்க குடும்பமே பரம்பரை எங்க வேலை பாக்குறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜா என்கிட்ட சொன்னாரு. அந்த ஆள் மட்டும் பல துணி போட்டுக்கிட்டு இருக்காரு, உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்துட்டாங்களா? உன் சொந்த பந்தம் யாருமே இல்ல.
ஐயோ சாரி லட்சுமி, சாரி. உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன், இங்கெல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். எந்த ஆம்பளை முன்னாலையும் போயிடாத, எங்க ஓரமா இரு. எங்க போற? வந்து சொல்றேன். ஐயோ, இந்த பாரு, உன் கலருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவையா தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணு 150 ரூபா, 2 புடவை வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் 300 ரூபா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. இந்தாயா. என்னாச்சு? ஏதோ மனிதாபிமானத்தோடு கொடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேக்குற? ஏய், மனிதாபிமானம் பாக்குறதுக்கு ஏன் மணி கனமா இருக்க வேண்டாம்? நேத்து வரைக்கும் நானும் ஓட்டாண்டி, ஏன் நிலம் உனக்கு என்ன தெரியும்? கடைக்காரனுக்கு வாங்கும் போது என் மேல ஏதோ சந்தேகம் போல இருக்கு. யோ, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னான். ப்ளீஸ், ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வச்சுக்கோ. ஒண்ணுக்கு மட்டும் 150 ரூபா கொடுத்துரு. இது பாரு, கொடுத்த ரெண்டுத்தையும் ஃப்ரீயா கொடு, இல்லைன்னா ஆள விடு. சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க. அதான் வேலையில போறத எடுத்து நானா மடியில் விட்டுட்டேன். என்ன முணங்குற? ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ அடுத்த மாசமே 150 ரூபா கொடுக்கணுங்கிறது இல்ல. மாசம் மாசம் 50ன்னு சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும். 3 months. சரி பரவாயில்ல, மாசம் 10 ரூபான்னு சொல்லி 15 மாசத்துக்கு திருப்பி கொடுக்குறியா? 15 months. இந்தா, எந்த ஜென்மத்துல உங்ககிட்ட பட்ட கடனோ உனக்கு ஒட்டி அழுக வேண்டியது. திருப்பதி உண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். போ, போய் சிங்க அடிச்சிட்டு வா. அரண்மனை எல்லாம் சுத்திக்காம. ஆரம்பமே காந்தி கணக்கா போச்சு. லட்சுமி, மகாராஜா கீழே எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரையா? அவர் அப்பவே கார்ல வெளியே போயிட்டாரே. நிச்சயமா தெரியுமா? தெரியும். என்ன? தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தவங்க பெட், அவங்க பெர்மிஷன் இல்லாம இப்படி குதிச்சு ஆட்டம் போடுறியே, தப்பில்ல? தப்புதான் லட்சுமி, மனசாட்சி உறுத்தத்தான் செய்யுது. ஆனா முட்டை விட்ட கோழிக்கு தான் வலியோட வேதனை என்னன்னு தெரியும். இத்தனை நாளா லைஃப்ல நான் பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இங்க பாரு, இனி இந்த ஜென்மத்துல நான் சம்பாதிச்சு இப்படி ஒரு கட்டளை வாங்க முடியுமா, இல்ல படுத்தான் தூங்க முடியுமா? அதான் அங்கராப்புக்கு ஒரே ஒரு தடவை உருண்டேன். லட்சுமி, கொஞ்சம் இப்படி வா. நீயும் ஒரு தடவை உருண்டு பொருள். எதுக்கு? லட்சுமி, இப்படி ஒரு பெட்டை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஒரு தடவை படுத்து உருளாமேன்னு ஒரு ஆசை இருக்குத்தான் செய்யும். நான் உருண்டாச்சு, நீயும் உருண்டுக்கோ. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் அப்படி ஆசை இல்ல. பிளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை உருள. வேண்டாயா? எதுக்கு என்ன தள்ளி விட்ட? லட்சுமி, நான் மட்டும் உருண்டேன்னு வையே, நீ மகாராஜா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீயும் உருண்டாச்சல்ல, இனிமே அதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. ராஜ வாழ்க்கைன்னா இதுதான் ராஜ வாழ்க்கை. லட்சுமி, அது என்னது? அது ஜக்குசி. அதுக்குள்ள இறங்கி படுத்துட்டா சுத்தி எல்லா பக்கமும் வந்து தண்ணி ஃபாஸ்டா உடம்புல மோதி மசாஜ் பண்ற மாதிரி சுத்தமா இருக்கும். ஓ, வாட்டர் மசாஜ். ஐயோ, காலையில நீ குளிக்கலையா? குளிச்சேன், இருந்தாலும் இதுக்காக இன்னொரு குளியல் போட்டுறேன். என்னது இந்த பேலஸ்ல எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. இத பார்த்தா ஹார்மோனி பெட்டி மாதிரியே தெரியல, ஆள் படுத்துங்கிற கட்டல் மாதிரி இருக்கு. யோ, ஹார்மோனி பெட்டியாது? பியானோயா? லட்சுமி, ஒரு எம்காம் பட்டதாரிக்கு இது பியானோன்னு கூடவா தெரியாது? வேலைக்கார பொண்ணு உனக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையான பாஷையில சொன்னேன். தட்ஸ் ஆல். இப்ப பாரு. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன டியூன் வாசிச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையா? டியூனா? ஃபாலோ பண்ணு. புரியல? டிங்கிரி டாங் டிங், டிங்கிரி டாங் டிங், மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயர். என்னையா எந்திரங்கறல்ல? கேளு. இதென்ன பாட்டு? இதுதான் நான் சொன்ன பாட்டு. ஆமா, நீ ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு, எப்படி இப்படி எல்லாம் அஸ்தற?
இதுக்கு முன்னாடி நான் சர்ச்ல வேலை பார்த்தேன். அங்க இருக்கிற